அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமா மிகப்பெரிய அளவில் விபரீதமான கண்திருஷ்டி விழப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கண்திருஷ்டியின் காரணமா மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படலாம். அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன விஷயங்களை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா சாதகமற்ற விளைவுகளும் மோசமான தாக்கங்களும் உருவாகும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கண்திருஷ்டியினுடைய தாக்கம் அதிக அளவில் வீரியமிக்கதாக விடப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள், விபரீதங்கள், சின்ன சின்ன இரத்த காயங்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே நேரம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. கஷ்டத்துல இருந்து சுலபமாக தங்களினுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக வெளிவந்துருவீங்க. நெருக்கடியான பலவிதமான சிக்கல்கள்ல இன்னல்கள்ல இருந்து நீங்க வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் நீங்க இழந்த பணம், சொத்து, தங்கள் மரியாதையை திரும்பவும் கடவுள் தங்களுக்கே மீட்டு கொடுக்க போகிறாரு. எல்லா வல்ல இறைவனும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நன்மைகளை தடுக்கக்கூடிய விதமாக இந்த கண்திருஷ்டியினுடைய தாக்கம் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த கண்திருஷ்டியில இருந்து நீங்க விடுதலை பெற பதில இருந்து தவிர்த்து கொள்ள நீங்க செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிற கண்திருஷ்டி தாயத்தை அடுத்த 25 நாட்களுக்கு நீங்க அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் காரணமா தங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள்ல எதுவும் எவ்வித தடையும் இருக்காதுங்க. சரியான நேரத்திற்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கண்டிப்பாக நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் கோட்டை விட வாய்ப்புகள் இருக்குது. நேரத்திற்கு சாப்பிடவும் நேரத்திற்கு தூங்கவும் ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாகவே முடியும். அதே நேரம் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிரபலமானவர்களினுடைய நட்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட தங்களுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் தங்களுடைய வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்க நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. எந்த வேலையும் நாளை அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். முடியாத வேலைக்கு முடியாத அப்படின்னு சொல்லிவிடுவது நல்லது. முடிந்த வேலைக்கு மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி எல்லா வேலைகளும் சரியாக நடக்குகிறதா அப்படின்றது ஒரு பார்வையும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனாலும் இந்த மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால வெளிவர முடியாது. எதற்காகத்தான் சிந்திக்கிறோம் அப்படின்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதனால கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனக்குறைவினால பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனக்குழப்பத்தில் இருந்து நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது, பொறுமையுடன் அணுக வேண்டியது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க. வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களை பின்தொடர கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு வம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. தங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி நிற்காமல்
ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால நிறைய வெற்றி பயணங்களை சந்திப்பீங்க. புது அனுபவங்கள் கிடைக்கும். பாராட்டுக்கள் பெறுவீங்க. தங்களை பார்க்கும் போதே அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு வசீகர தோற்றத்தோடு விளம்பர போறீங்க. பேச்சாற்றலும் வெளிப்படும். குறிப்பாக வழக்கறிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், மீடியா துறையில் இருக்கிறவங்க இந்த காலம் சக்சஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டுக்கொள்வீங்க. தங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி புதிதாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வது அவசியம். பெரியவர்கள் பேச்ச கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். குறிப்பா இளைஞர்கள் விவேகம் இல்லாம செயல்படவே கூடாதுங்க. இந்த காலகட்டம் வருமானத்தில் இருந்த தடைகள் சற்று விளக்க ஆரம்பிக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. அதே நேரம் வேலையிலையும் வியாபாரத்திலையும் டென்ஷனாக இருக்க வேண்டாம். எதிரிகள் தொல்லை கொடுத்தாலும் அமைதி நிலை மாறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சில பல பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகவும் ஆரம்பிக்கும். ஆனா வேலையில கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். அவசரத்தோடு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மேலதிகாரிகளோடு வாக்குவாதமும் செய்யக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. தங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில சதி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கவனமாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. எதிரிகளால இருந்து வந்த தொல்லைகள் பெரிதாகலாம். அப்படிங்கிறதுனால முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. உணவு பழக்க வழக்கத்துல கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்க வேண்டாம். நேரத்திற்கு தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக நிதானத்தை இழக்கவே கூடாது. தங்களுடைய ஆயுதம் மௌனமாக மட்டும்தான் இருக்கணும். வாய் பேச வேண்டாம். சண்டை சச்சரவுல கை நீட்டவும் வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடக்கமாக இருந்து கொள்ளுங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல குடும்பத்துல குழப்பங்கள் வந்து விடலாம். உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் சுமூகமான போக்கு நிலவும். நல்லது நடக்க, பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அதே நேரம் நன்மைகள் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணங்களும் உருவாகலாம். இது நமக்கு நன்மைதானா என்ற குழப்பமும் பலருக்கும் உருவாகலாம். இருப்பினும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வதே உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். வேண்டா வெறுப்பாக தங்களிடம் பேசியவர்கள் எல்லாம் தானாகவே விலகி சென்று விடுவாங்க. அவர்கள் விலகுவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க போகின்றது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அவர்கள் விலகுகிறார்களே என்று கவலைப்பட தேவை கிடையாதுங்க. அதே நேரம் எதிரிகளால தங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாக்கலாம். இருப்பினும் நீங்க தங்களுடைய தைரியத்தை இழக்க வேண்டாங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்கள் பேச்சு உயர்ந்து நிற்கும். தங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரலாம். திறமைகள் வெளிப்படும். தங்களுடைய டார்கெட்டை கரெக்டா அச்சீவ் பண்ணிடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது மனிதர்களை எக்காரணத்தை கொண்டும் நம்பிடாதீங்க. பார்ட்னர்ஷிப் போடும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம். நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும். இருப்பினும் சமாளிச்சிடுவீங்க. கவலை கிடையாது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசுவது நல்லதுங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். வியாபாரத்திலையும் வேலைகளையும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். மேலதிகாரிகளை அனுசரணையாக நடத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். முழு கவனத்தோடு அனைத்து விஷயங்கள்லையும் ஈடுபட பாருங்க. உங்களுக்கான பொறுப்பும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கத்தாங்க செய்யும். அதே நேரம் யாரிடமும் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கழுத்து போடாதீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. மூன்றாவது மனிதரின் பேச்சு முழுசாக நம்ப வேண்டாம். தெரியாத வேலையில கால் வைக்க வேண்டாம். இறை வழிபாடு செய்வது மனதிற்கு
மனதிற்கு அமைதியை கொடுக்கும். நீண்ட தூர பயணத்தின் போது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நிறைவு பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கான நல்லதை நீங்கள் தேடி தேடி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் சில பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு காரியத்தில் இருந்து மட்டும் பின்வாங்க மாட்டீங்க. குறியாகவே இருப்பீங்க. தங்களுடைய காரியத்தில் குறியாகவே இருப்பீங்க. சின்ன சின்ன எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. நல்ல நண்பர்களை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கவனமாக நடந்து கொள்ள பாருங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டிற்கு தங்களுடைய கைகளால் வாழைப்பழம் வாங்கி தானம் கொடுப்பது மிகவும் சிறப்புக்குரியது. துர்க்கை அம்மன் வழிபாடு பலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும்.